கூட வெளிப்படை என்ன சொல்றாருன்னா அதிமுகவோட பேசிட்டு இருக்கோம், கூட்டணி பத்தி கொஞ்சம் வேகமா சொல்லிடுவோம்னு சொல்றாங்க. ஆனா உங்ககிட்ட கேட்கும் போது அது மாதிரி எதுவும் பேசல, தமிழக நலன் சார்ந்துதான் பேசுறோம்னு சொல்றாங்க. ஏன் அதை வெளிப்படையா சொல்றதுக்கு என்ன? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு கூட்டணி என்பது எங்க பொதுச் செயலாளர் சொன்னதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அவங்களுக்கு அவங்களுடைய அமித்ஷா உள்துறை அமைச்சர் அவர்கள் அவங்க கருத்தை அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. எங்க பொதுச் செயலாளரை பொறுத்தளவுக்கு இங்க கழக நிர்வாகிகள்லாம் கலந்து பேசி இனி எதிர்காலத்தில் அது கூட்டணிக்கு எனக்கு தருணம் இருக்குன்னு எங்க பொதுச் செயலாளர் சொல்லிட்டாரு. ஏன்னா அதை போய் நீங்க விமர்சனமா எடுத்து அவர் இப்படி பேசிட்டாரு, ஏன் நீங்க இதுல காலதாமதப்படுத்துறீங்க அப்படின்லாம் பேசக்கூடாது. அது எங்க பொதுச் செயலாளர் தான் கேட்கணும். எங்க பொதுச் செயலாளர் அது தெளிவா அன்னைக்கு விளக்கிட்டாரு. ஆனா அவர் விளக்குனதுக்கு பிறகு அதுல இந்த கூட்டணி சம்பந்தமாக தோழமை சம்பந்தமாக எதுவும் நீங்க தயவு செய்து கேட்க வேண்டாம். மற்ற இங்க இருக்கிற லோக்கல் பிரச்சனை கேளுங்க. கூட்டணி பின்னாடி அமையட்டும், பின்னாடி அமைஞ்சாலும் அதுல அதிமுகவினருக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியான இதா இருக்குமா அந்த பாஜக கூட்டணி? எங்க பொதுச் செயலாளரை பொறுத்தளவுக்கு புரட்சி தலைவர் அம்மா வழியில எப்படி கழகத்தை வழி நடத்தணும்னு அவருக்கு தெரியும், எப்படி செய்யறாருன்னு உங்களுக்கும் தெரியும். சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக இருந்து கொண்டு ஆளுகிற கட்சியை விரல் விட்டு ஆட்டிக் கொண்டு இருக்கிறார். அவர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல முதலமைச்சரால. பூரா தவறான தகவலை அமைச்சர்கள் சட்டமன்றத்தில் பேசுறாங்க. எதிர்கட்சி தலைவர் சொல்ற குற்றம் சாட்டுக்கான சரியான பதில முதலமைச்சரும் சரி மற்றவர்களும் விளக்க தயாரில்லை. அன்றைக்கே கடந்த சட்டமன்ற இதுல கூட தொடர்ல கூட உங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்க வெளிநடப்பு செஞ்சோம். எதுக்கு வெளிநடப்பு செய்யறோம்? ஒரு நிமிடம் பேரவைத் தலைவர் அவர்கள் எங்க பொதுச் செயலாளர் என்ன கேட்கிறாரு என்பதை கேட்டு அது பதில் சொல்லியிருந்தா பரவாயில்ல. அதுக்கு 10 நிமிடம் 15 நிமிஷம் அவரே எடுத்துக்கிறார். எதிர்கட்சி தலைவருக்கு உரிய மரியாதை கொடுக்கல. எங்க முதலமைச்சர் அன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் சபையில் இருக்காரு, அவரே முன் வந்து நான் சொல்றேன். ஏன்னா சட்டத்துறை போலீஸ் துறையை அவர் தான் வச்சிருக்காரு, காவல்துறையை வச்சிருக்காரு. அவர் சட்டத்துறை அமைச்சரை விட்டு பதில் சொல்றாரு. அவரே நீங்க பதில் சொல்லி இருக்கலாம். அதை விட்டுட்டு எங்க வெளியேற்றின பிறகு அதை இது என்ன நாங்க இல்லாத பொழுது களத்துல போய் இவர் கம்பு சுத்துற மாதிரி ஆயிருச்சுங்க. அன்னைக்கு முதலமைச்சர் அதிமுக இல்லாத போது அதிமுக கேள்விக்கு எதிர்கட்சி தலைவர் இருக்கும் போது கம்பு சுத்தி இருக்கணும், அவர் பதில் சொல்லி இருப்பாரு. அதை விட்டுட்டு எங்களை வெளியேற்றிட்டு நான் எங்கிட்ட புள்ளி விவரம்லாம் என் கையில இருக்கு அப்படின்றார். இதே நான் அன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது சட்டமன்றத்துடைய மாண்பை அவங்க காப்பாற்றினாங்களா? சபாநாயகர் இருக்கைய நாங்க இதுவரைக்கும் நீங்க பார்த்திருப்பீங்க. சபாநாயகர் இருக்கைய நாங்க ஒரு இல்கை வரைக்கும் தான் அவர் சபாநாயகர் முற்றுகையிடுறோம். அவங்க எங்க சபாநாயகர் சட்டையை கிழிச்சு அந்த சபாநாயகர் ஆசனத்திலே அமர்ந்தது திமுக. அவங்க இன்னைக்கு ஜனநாயகத்தை பத்தி பேசுறாங்க. யாரு ஜனநாயகத்தை பத்தி பேசுறது, யாரு சபா நாகரிகத்தை பத்தி பேசுறன்னு ஒரு இங்கித வேணாமா? இங்க இருந்து முதலமைச்சரை அன்னைக்கு எதிர்கட்சி தலைவரை நல்லா அழகா எல்லாரும் அங்க இருக்க அந்த சட்டசபையினுடைய காவலர்கள் பாதுகாப்பா அழைச்சிட்டு போறாங்க. கேட்டு வரைக்கும் போனவர் சட்டையை கிழிச்சிட்டு வெளியே வர்றாரு. பாதுகாப்பு வந்தாரு. இப்படி நடந்த இன்னைக்கு முதலமைச்சர் அதெல்லாம் எண்ணி பார்க்கணும். நாங்க அப்படி நடக்கிறோமா? தமிழ்நாடு சார்ந்தத சட்ட ஒழுங்கு பிரச்சனை இன்னைக்கு ஒரு காவல்துறையை வெட்டி வீழ்த்தி இருக்காங்க. ஒரு அசம்பாவம் நடந்திருக்கு. அதை பற்றி கேள்வி கேட்கும் போது அதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்னு முதலமைச்சர் சொல்லிட்டாரு. முடிஞ்சு போயிருக்குமே. அன்னைக்கு வெளிநடப்பே ஆயிருக்காத. அதை விட்டுட்டு எங்க வெளியே அனுப்பிச்சு விட்டுட்டு நாங்க அதை செய்யறோம் இதை செய்யறவங்க அப்படி செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்க, இவங்க காலத்துல எங்க சட்டம் ஒழுங்கு பேணி காத்திருக்கோம், கொலை கம்மி, இது சொல்றதுக்கு அது அதனால தவறு. என்கிட்ட கேக்குறீங்களா? நீ எந்த டிவி எந்த தொலைக்காட்சி? நியூஸ் 8 நேரா ஈரோட்ல கேளுங்க. ஈரோட்ல உங்க தொலைக்காட்சி நிருபரை கேட்டு ஏங்க நீங்க ஒரு தடவை சந்திச்சிருக்கீங்க, பொதுச் செயலாளர் கழக பொதுச் செயலாளர் போய் பார்த்துட்டாருன்னு அவர்கிட்ட நீங்க கேட்கலாம். என்கிட்ட கேட்டீங்கன்னா என்கிட்ட போய் கேட்டீங்கன்னா எனக்கு என்னங்க பதில் சொல்ல? அவர் மூத்தவர் சொல்ற கேளுங்க. இந்த கட்சியில மூத்த நிர்வாகி, மதிக்கக்கூடியவர்,
மதிக்கப்பட்டவர். இப்போவும் அங்க பொதுச் செயலாளர் மதிச்சுக்கிட்டு இருக்காரு. மந்திரி சபையில் கூட அவருக்கு முக்கிய இலாக்கா பள்ளி கல்வித்துறையை கொடுத்து அழகு பார்த்தவர் எங்க எடப்பாடியார் அண்ணன் செங்கோட்டையன். அதனால அவர்கிட்ட அவர் சொல்லியிருக்காரு, அவர் கருத்தை சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட இவர் சொல்லிட்டு போனாரா சொல்லிட்டு போனான்னு எனக்கு என்ன தெரியும்? அவர்கிட்ட தானே நீங்க கேட்கணும். நீங்க அதெல்லாம் இத சொல்ற கேளுங்க. இதெல்லாம் கட்டுப்படல அவர் போய் கூட்டணி பத்தி பேசினாரு வச்சாருன்னு வந்துச்சா? ஏதாச்சும் நீங்களா கற்பனையில போகாதீங்க, கற்பனை கலந்ததுக்கு போகாதீங்க தம்பி. அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒட்டுமொத்த அதிமுகவையும் கொண்டு வரதுக்காக செங்கோட்டையனை பாஜக பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எங்க அரசியல் விமர்சகர்கள் 1000 சொல்லுவாங்க தம்பி. அதெல்லாம் நடக்குமா? இன்னும் தேர்தல் 1 வருஷம் இருக்கு. எங்க கட்சியை பத்தியே இப்படியே பேசிக்கிட்டு இருக்கேன். எங்க கட்சியை வச்சே ஓட்டுறீங்களா இந்த ஊடகங்கள்? ஏன் மற்ற எத்தனை நான் என்ன சொல்றேன், தமிழகத்துல எத்தனை கட்சி இருக்கு? நாங்க பிரியலாம்னுங்க, கட்சி எல்லாம் ஒற்றுமையா இருக்கோம். இங்க பாருங்க, அதிமுக மதுரையில இருக்கிற நிர்வாகி எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. எல்லாம் ஒட்டுமொத்தமா இங்கதான் இருக்கான். 1-2 பேர் போறது எப்பவும் வழக்கமானது ஒண்ணுங்க. ஒரு தலைவர் போறான்னா அவர் பின்னால 4 பேர் இருப்பாங்க, போயிருப்பாங்க. சொல்லுங்க மாதிரி ஓட்டர்னு ஒரு இது கருத்து கணிப்பு, அதுல ஸ்டாலினுக்கு 30% தான் இருக்கு. அது இல்ல, நான் என்ன சொல்றேன், இப்ப என்ன சொல்லுவாங்க கருத்து கணிப்பு இல்ல எனக்கு ரொம்ப கம்மியா இருக்குன்றாங்க. இல்ல அத காட்டில எங்க தலைவர் கம்மியா போட்டிருக்காங்க. நான் இதுதான் ஊடுசால்ன்றது. எப்படி கருத்து கணிப்பு சொல்றாங்க பாருங்க. முதல்ல அதிகமா போட்டா கூடாதான், அப்படி போட்டா நம்ப மாட்டாங்க. இப்படி போட்டா ஓரளவுக்கு நம்புவாங்க. இப்படி போட்டுங்களேன் அப்படின்னு எல்லாம் இதெல்லாம் கருத்து கணிப்பெல்லாம் தூளாயிருங்க. மக்கள் தாங்க எஜமானர். இன்னும் தேர்தல் இருக்கு. கள நிலவரத்தை பாருங்க, மக்களுடைய மனநிலையை பாருங்க. அதுக்கான பணியை இப்ப வெயில் காலம் ஆயிருச்சு. இதுக்கு என்ன அந்த அரசாங்கம் செஞ்சிருக்கு என்பதை அவங்க வெளிச்சமா அவங்க சட்டமன்றத்தில் இதுவரைக்கும் முதலமைச்சரோ மற்ற அமைச்சர்களோ இந்த கோடை காலத்தில் மக்களை பாதுகாக்க என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னு எதுவுமே சொல்லல. இங்க கட்சி சார்பா இங்க பாருங்க, மக்களுக்கு இந்த வெயில் தாகத்தை போக்குறதுக்காக எங்களுடைய நிர்வாகிகள் இந்த தண்ணீர் பந்தலை திறந்திருக்கோம். திமுக எங்கேயாச்சும் திறந்திருக்காங்க? நேற்று ஆர்ப்பாட்டம் பண்றேன்னு சொல்லி 100 நாள் வேலை திட்டத்தில் உங்களை பணம் வேணுமா, வேலை வாய்ப்பு வேணுமா, ஆர்ப்பாட்டத்துக்கு வரணும்னு சொல்லி மிரட்டி வாங்குறாங்க. அப்படிப்பட்ட மக்கள் ஓட்டு போடுவாங்களா திமுகவுக்கு? அந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு பேசுறாரு. நேற்றை கூட நம்ம வணிகவரித்துறை அமைச்சர் ஒரு கருத்தை முழுமையா ஒரு தவறான கருத்தை சொல்லியிருக்காரு. நான் எந்த இடத்துலையும் வணிகவரித்துறை அமைச்சரை தரைக்குறைவாக எங்கேயாவது பேசினானா, அவரை பற்றி ஏதாச்சும் விமர்சனம் பண்ணானா, அவர் பேரை சொல்லி விமர்சனம் பண்ணானா? தேவையில்லாம ஒரு அனுதாபத்தை தேட பாக்குறாரு. அதுல இந்த இதுல அகஸ்டியஸ் பேசுற மாதிரி யூடியூப் புருட்டஸ் அப்படின்னு சொல்லி அவரை உயர்த்துற மாதிரி உயர்த்தி என்னை உயர்த்துற மாதிரி அண்ணே 10 ஆண்டு இருந்தவர் அப்படி இப்படின்னு சொல்லி நான் எவ்வளவு மோசமா நடக்கிற மாதிரி அந்த தொகுதியில போய் பேசுறாரு. மதுரையில் இத்தனை தொகுதி இருக்கு. நாங்க என்ன சொல்றோம், நீங்க செய்யுங்க, எங்க மேற்கு தொகுதிக்கு நல்லா செய்யுங்க, வளர்ச்சி பணிகளை கொண்டு வாங்க, நிறைய திட்டங்களை கொடுங்க. என்னங்க ரோடு போடுறது, கக்கசு கட்டுறது, இதுக்கு போய் ஒரு அமைச்சர் போகலாமா அப்படின்னு தான் நான் கேட்டேன். நான் வேற ஒன்றும் தவறா கேட்கலையே. நாங்க 1200 கோடி, 1500 கோடி, 500 கோடி, 200 கோடி, 300 கோடி பாலங்கள் அது இதுன்னு கட்டணும். தாங்கண்டி இருக்கிறதுக்கு செஞ்சோம். நிரம்பாத 40 ஆண்டு காலம் நிரம்பாத மாறி இருந்த குளத்தை நிறைச்சணும், பாலம் கட்டணும். இந்த பாலம் இப்ப கட்டுற பாலம் கூட நாங்க போட்டது, நாங்க நிதி ஒதுக்கினது. அதுலதான் ஏவி பிரிட்ஜ் பாலம்லாம் நடக்குது. அதுல இருந்து இன்னைக்கு தொகை மாறி இருக்கும். அதே மாதிரி உங்க அப்போலோ கிட்ட கட்டுற பாலம் நாங்க கடந்தது. எல்லாமே எங்கதான் எடுத்துக்கிட்டு நீங்க செஞ்சுக்கிட்டு அதை கூட போய் தர, அதை கூட பார்வையிட மாட்டேன்றாரு. சும்மா ரோடு போடுறது, தெருவில் ரோடு போடுறது, இதென்ன இதுல இருந்து வர்றது, மத்திய தொகுப்புல இருந்து வர்ற நிதி. நாங்க எங்கேயாச்சும் இவர் தொகுதியிலே போய் நாங்க சொந்த நம்ம மாநகராட்சி பகுதியில் இணைக்கப்பட்ட 3 மாவடி ரோடு, 3 மாவடியிலிருந்து அந்த பனங்காடி வரைக்கும் 100 7 வழி சாலை 30 கோடி நாங்க தான், நான் பெர்சனலா ஹவுசிங் மினிஸ்டர் சொல்லி மாநகராட்சிக்கு தர வேண்டிய நிதியை வாங்கி அந்த ரோட போட்டோம். நான் போய் பூமி பூஜைக்கு போனானா, அவர் தொகுதியில போய் பூமி பூஜைக்கு போனா, நாங்க 1-2 கோடி இல்ல 30 கோடிக்கு அந்த ரோடு எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு சொகுசா போறாரு அவரு. யாரு?
அங்கதான் மண்டபம் கூட கல்யாண மண்டபம் கூட கட்டிக்க சொகுசா போறாரு வணிகவரித்துறை அமைச்சர். சொகுசா போறதுக்கு யார் காரணம்? நாங்க ரோடு போடலாம் போய் நாங்க பூமி பூஜை போட்டோமா? நாங்க தான் கொண்டாந்த மக்கள்கிட்ட. எங்க காலத்துல எடப்பாடியார் இது பண்ணாரு, நிதி ஒதுக்குனாரு, அதை செஞ்சோம். ரோடு திட்டம் கொடுத்தாரு, செய்யறோம். அது மாதிரி திட்டங்கள் நிறைய. 2 அமைச்சர் இருக்கீங்க. பெரியார் பேருந்து மாதிரி நாங்க எப்படி செஞ்சிருக்கோம், அது மாதிரி நீங்க வணிகம் குடிசை அரங்கத்தை போல தமிழகத்தில் கட்டியிருக்கோம். இது மாதிரி புதுசா கொண்டு வாங்கன்னு தான் நான் கேட்டேன். என்னாச்சும் வணிக வரித்துறை அமைச்சர் தம்பி ஏதாச்சும் பேசிக்கணும்ப்பா, ஏப்பா ஏதாச்சும் பேசினாப்பா கூட, ஏப்பா நீங்க தான்ப்பா சொல்லணும், நீங்க ஏதாச்சும் போய் ஏதாச்சும் பேசிடுவீங்க போல. ஊடகத்தில் அவர் சொல்றாரு, இந்த அண்ணன் பேசிக்கிட்டு இருக்காரு என்னைய பத்தி அப்படின்றாரு. நான் என்னப்பா பேசுனேன்? ஏன் பேசுனா தவறா பேசிருக்கேனா? பேசுனா உங்கள்கிட்ட தானப்பா பேசியிருக்கணும். மீட்டிங்கே நான் போடல, ஏன் பேசினாப்பா? என்னங்கப்பா நீங்க எப்படி நீங்க சின்ன முடிஞ்சு வரீங்களா என்னன்னு தெரியல. இல்ல அவருதான் வேணும்னே அனுதாபம் தேர்றதுக்கா மேற்கு தொழில வந்து செய்யறாரான்னு தெரியல. இவரை காட்டிலும் ஜாம்பவான்கள் நம்ம தளபதி, முன்னாள் மாவட்ட செயலர் தளபதி, அவர் குடும்பமே மேற்கு தொழில வேலை பார்த்துச்சு. அப்பவே அது அதிமுக கோட்டைன்னா அதுதான் சொன்னேன் நான். வேற ஒன்னும் தவறா ஒன்னு சொல்றேன். தமிழகத்தில் பிரதான எதிர்கட்சிக்கு தான் வந்து போட்டியே தவிர வந்து முதல்வர் பதவிக்கு வந்து போட்டி இல்லைன்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அதிமுக சண்டை ஓடுது, முதல்வர் வேட்பாளரா வந்து முதல்வர் வந்து போட்டியிடல, அவங்க எதிர்கட்சிக்கு தான் போட்டிடுறாங்கன்ற மாதிரி சொல்றாரு. அதான் நம்ம எதிர்கட்சிக்கு தான் போட்டிடுறேன்னு இங்க சொல்றது. இப்ப நம்ம சீமான் சகோதரர் பாணியரசன், நாங்க அந்த மாதிரி எதிர்கட்சிக்குள்ள போட்டிருந்தோம். ஏன் எங்களை போய் வெளியேற்றுறீங்க? எங்களை கட்சியை பத்தி ஏன் இந்த மாதிரி அவதூறா பேசுறீங்க? நீங்க வாட்டுக்கு ராஜா மாதிரி இருக்கலாமே, நீங்க தானே ராஜாவாக போறீங்க. உங்க மன்னர் ஆட்சி தான் நடக்குது இல்ல, ஏன் நீங்க இவ்வளவு பயப்படுறீங்க? ஏன் உங்க கூட்டணியை போய் தாக்காட்டுறீங்க? அங்க கட்சிக்குள்ளே அவங்க கட்சி நடத்துறாங்களா நடத்தலையான்னு திருமாவளவன் மனம் புழுங்கி போயிருக்காரு. ஒவ்வொரு கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பேசாம இருக்கா? எல்லாரும் பேசுறாங்க, என்ன பண்றது? அவங்க போய் இறுக்கி பிடிக்கிறாங்களே, அதுதான் கேட்கிறோம். வேற ஒண்ணு. அவர் எதுக்கு போய் எங்களை பார்த்து அவர் பயப்படுறாரு? நான் எழுதி வச்சுக்கோங்க, 2026 மாண்புமிகு முதலமைச்சராக மக்களில் ஒருவர், மக்களுக்கானவர், ஏழை பங்காளன், விவசாயிகளின் தோழன் எடப்பாடியார் தான் முதலமைச்சர். அதுல மாற்று கருத்து எதுவும் இல்லை. 1000 கருத்து கணிப்பு வரலாம், இவர் 1000 விமர்சனம் பண்ணலாம். முதலமைச்சர் எந்த விமர்சனத்துக்கும் எங்க பொதுச் செயலாளர் அப்பாற்பட்டவர், மக்களை ஒருவராக இருக்கிறார். ஒரு காலத்துல டெல்லியில இருந்து வந்து இங்க பார்த்து பேசுனாங்க, இன்னைக்கு வந்து இங்க இருந்து போய் டெல்லியில இருக்கிறவங்கள பார்த்து பேசுறாங்க, நெருக்கடி கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு தாவேக்கா விமர்சிக்கிறாங்க. நிர்வாகிகள் விமர்சிக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் பதில் வேணும்ன்றக்காக சொல்லுவாங்க. அவங்க விமர்சனம்லாம் நாங்க ஒரு பொருட்கா எடுத்துக்கிறது இல்ல. பொதுவா யாரையும் போய் சந்திக்கிறதுக்காக இங்க இருந்து நேரம் கேட்டு அவர் போகல. தற்செயலா போனோம்னு எங்க பொதுச் செயலாளர் எல்லா விவரமா உங்களோட விளக்கமா சொல்லிட்டாரு. அப்புறம் அதுல போயிட்டு நீங்க அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு அவங்ககிட்ட தான் போய் கேட்கணும். அதை பத்தி எல்லாம் அதிமுக வந்து பலவீனமா இருக்கு, அதிமுக கிடையாது அமித்ஷா திமுக அப்படின்னு சொல்லி மாணிக்கந்தார் சொல்லியிருக்காரு. எங்க எம்பி சொல்றது, காங்கிரஸ் எம்பி சொல்றதுக்கெல்லாம் இப்ப அப்புறம் நாங்க சொல்றதா? இங்க தமிழ்நாட்டில் காங்கிரஸே இல்ல, ஸ்டாலின் காங்கிரஸ் தான் இருக்குன்னு சொல்றதா? எங்க செல்வ பிறந்தையே அங்க என்ன மாதிரி பேசுறாரு? காங்கிரஸ் ராகுலை பத்தி ஒரு தடவையாச்சும் சட்டமன்றத்தில் பேசினாருன்னு சொல்ல சொல்லுங்க. சோனியாஜியை பத்தி பேசினாருன்னு சொல்ல சொல்லுங்க. அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் கார்கே பத்தி ஏதாச்சும் பேசினாரா? ஸ்டாலின் புகழ் தான் போயிடுறாரு. அவங்க தான் அப்படி இருக்காங்களே ஒழிய நாங்க அப்படி இல்லை. எங்க கொள்கையில நாங்க சரியா தான் இருக்கோம். எங்களை காட்டிலும் எங்க பொதுச் செயலாளர் சரியாகவே இருக்காரு. அதுல அம்மா தலைவர் இதுல இருந்து நாங்க மாறுபடவே இல்லை. எங்க தலைவர் பொதுச் செயலாளரை பொறுத்தளவுக்கு அதுல கடவுளவு கூட விடு கொடுக்க மாட்டார், அந்த அளவுக்கு இருக்காரு. அதிமுகவோட கூட்டணி நான் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட தான் கேட்கணும், அவர் தான் சொல்றாரு. அவர்கிட்ட போய் அவருக்கு அதுக்கெல்லாம் அவர் நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். சரி, வேற சரி.